சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, எதிர்பார்ப்புகளுடன் தொடங்கிய இந்த நாள் நாம் அதனை எதிர்பார்ப்புகளையும் நிறைவு செய்யட்டும். சில சமயங்களில் இயற்கைக்கு புறம்பாக சில நிகழ்வுகள் நிகழும் பொழுது மருத்துவர்களே கை கட்டி கொண்டு வேடிக்கை பார்க்கும் பொழுது அந்த சமயத்தில் நான் உன்னை கைவிட மாட்டேன், ஆனால் நீ அதற்கு தகுதியானவர்களாக உன்னை வளர்த்து கொள்ள வேண்டும். நீ உண்மையானவனாக பூரண நம்பிக்கை உடையவளாக பக்தியோடும் விசுவாசத்தோடும் என் வாக்கை வேத வாக்காக எடுத்துக்கொள்பவர்களுக்கு வாழ்க்கையில் எத்தகைய இடர்கள் வந்தாலும் நான் உண்மையான பக்தர்களுக்கு பதிலாக அவற்றை நானே எதிர்கொண்டு அவற்றை நானே ஏற்றுக்கொண்டு அவர்களை காத்து ரட்சிப்பேன். உன் அப்பா நான் உன்னிடம் எதிர்பார்த்து உறுதுணையான நம்பிக்கையும் உண்மையான பக்தியும் மட்டுமே. உறுதியான நம்பிக்கையோடு முழு மனதோடு இன்று நான் உனக்கு தரும் வரங்களை பெற்றுக்கொள். இந்த எண்ணத்தை ஆசைகளை மனதார பெற்றுக்கொள். நீ இதுவரை சந்திக்காத நிகழ்வுகளை நீ உன் வாழ்வில் சந்திக்கப் போகிறாய். நீ இதுவரை காணாத மகிழ்ச்சியை இனி நீ பெறப் போகிறாய். நீ எதிர்பார்த்து காத்திருந்த நிகழ்வுகளும் இன்று முதல் நடக்க துவங்கும். எனக்கு மட்டும் ஏன் சரியாக அமையவில்லை, என் வாழ்க்கை எப்பொழுது சிறப்பாக அமையும் என்ற எண்ணத்தை விட்டுவிடு. உனக்கு கிடைத்த வாழ்க்கையை நினைத்து மகிழ்ச்சிக்குள். ஏனெனில் உனக்கு சாதாரணமாக தோன்றும் இந்த வாழ்க்கை கூட பலருக்கு கனவாக இருக்கிறது. என்னை பொறுத்த வரையில் உனக்கு நான் தாராளமாகத்தான் கொடுத்திருக்கிறேன். இப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். இனிமேலும் உனக்கு நான் தேவையானதை கொடுக்க உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கிறேன். இனிமேலும் உனக்கு தேவையானதை கொடுக்க உன் சாயப்பா நான் உன்னோடு தான் இருக்கிறேன். உன்னை விட கஷ்டப்படும் மக்கள் இவ்வுலகில் பல கோடி பேர் இருக்கிறார்கள். உன் சாயப்பாவின் ஆசி பெற்ற பாக்கியசாலினி. அதால் இவ்வுலகில் எல்லா செயல்களிலும் வெற்றி பெற்று கொண்டே இருக்க எவராலும் முடியாது. எல்லோருக்கும் வாழ்வில் வெற்றி தோல்விகள் உண்டு. அதை எப்படி அவர்கள் மன வலிமையுடன் கையாள்கிறார்கள் என்பது தான் குறிப்பிடத்தக்கது. எனவே உன்னை ஆக்கிரமித்துள்ள சோர்வுகளை, கவலைகளை, விரக்திகளை தூக்கி எறிந்துவிடு. அப்பொழுதுதான் நீ செய்யும் காரியங்களை முழு கவனத்துடன் உன்னால் செய்ய முடியும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருவது சாதாரண விஷயம்தான். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் சென்று கொண்டே இரு. எனவே முதலில் உன் துயரத்தை நினைத்து கவலைப்படாமல் இரு. அப்பொழுதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்று உன்னால் உணர முடியும். உன்னை பாதுகாத்து வழிநடத்தவே நான் எப்பொழுதும் உன்னுடனே இருக்கிறேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.